வாயா. தருமா அதையே பார்க்க முடியல. என்னையா திடீர்னு ஒரு போன் கூட பண்ணாம? யாரு அந்த பையன்? எல்லா விவரமா சொல்றேன், உட்காருங்க. உட்காருப்பா. பரவாயில்ல. என்ன விஷயம் தெரியுமா? அண்ணே அது எதுவாக இருந்தாலும் தயக்கம் இல்லாம சொல்ல தருமா. எது காசு பணம் வேணுமா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லைண்ணே. அப்புறம் என்ன தெரியுமா, சும்மா சொல்லு. அண்ணனை பார்க்க 2 விஷயமா வந்தேன். கொஞ்ச நாளாவே உடம்பு முடியாம இருக்கு. சரி. முந்தி மாதிரி இறங்கி வேலை பார்க்க முடியல. இந்த பையன் போய் சந்தை ஊர்ல என் கூட இருந்து எனக்காக எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டான். என்னையவே நம்பியிருக்கான். நான் என்ன நம்புறதை விட உங்களை தானே ரொம்ப நம்பியிருக்கேன். ரொம்ப நம்பிக்கையான பையன். எந்த வேலை விட்டாலும் தைரியமா செய்யலாம். ஏன் தெரியுமா இதுக்கா இவ்வளவு தூரம் வந்த? ஒரு போன் பண்ணிட்டு இவனை பஸ்ல ஏற்றி கொடுக்க வேண்டியதானே? வருமா, நீ எனக்கு பழைய ஆளு, உனக்காண்டி இது கூட நான் செய்யாம எப்படி? இனிமேல் இவன் தம்பி. இப்பத்தானே எனக்கு நிம்மதியா இருக்கு. சரி தெரியுமா, ஒரு விஷயம் இது. இன்னொரு விஷயம் என்ன? எனக்கு வேண்டிய ஒரு பார்ட்டி ஒன்று தூத்துக்குடியில் ஒரு ஆளை போடணும்னு சொன்னாங்க. இப்போ நான் இருக்கிற நிலைமையில என்னால் எதுவும் முடியாது. அதான் அந்த வேலையை உங்ககிட்ட கொடுத்து போடாமல் வந்தேன். இதுதான் நான் சொன்ன பார்ட்டி. இவனை தான் நீங்கள் போடணும். இவன் பேர் வீரவாண்டி. அட்ரஸ் பின்னாடியே இருக்கு. அது மட்டும் நல்லபடியாக முடிச்சு கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல அமௌண்ட்டாக வாங்கி கொடுத்துருங்க. இதையும் கூட போன்லேயே சொல்லியிருக்கலாம். இல்லைன்னா இவனை சிட்டை கூட கொடுத்தாங்க. நீங்க ஒரு நாள் தங்கப்பா பசங்க கிட்ட நாளைக்கு அறிமுகப்படுத்து. சரி, அப்போ நான் வரானே. சரி தெரியுமா, வராப்பா. உன் பேர் என்ன சொன்னாரு? சங்கர். சரி, வரேன்.